குரு சந்திரன் சம்பந்தப்பட்ட குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது, குருவோட கேந்திரத்தில் இருக்கிறது, குருவோட சேர்ந்து இருக்கிறது, குரு 7ஆம் வீட்டில் சந்திரனும் சந்திரனுக்கு 7 குருவை சம்மந்தப்பட்டது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் சேர்ந்துருக்கு, செவ்வாய் சந்திரன் சேர்ந்துருக்கு, இது வந்து சந்திரன் செவ்வாய் சேர்ந்தோட உங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு ஜோதிடமும் வாழ்க்கையும் ஒன்றோட ஒன்றும் தொடர்புடையது. இங்கே நல்ல நேரம் கெட்ட நேரம் இங்கே எல்லாருக்கும் இருக்குது. இங்கே நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது எல்லாருக்கும் உணர்த்துறதுக்கு இந்த ஜாதகம் பயன்படுது. குரு மங்கள யோகம் பேர்லேயே குருமங்கலம்னு வந்திருக்கு. இது என்ன மாதிரி பலன்களை தரும், நல்லது பண்ணுமா? இந்த ராகு உதாரணத்திற்கு எங்கெங்கெல்லாம் சேரக்கூடாது அப்படின்னு ஒரு 3 இடத்த மட்டும் நம்ம முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா இந்த 3 இடத்துல செவ்வாய் ராகு சேர்ந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல செவ்வாயோ ராகு சேர்ந்துச்சுன்னா நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். மற்ற இடம் எடுத்தா அது அடுத்த பதில் இருக்குது, பட் ஆனால் சமாளிக்கலாம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, உதாரணமாக வந்து கடகத்தில் செவ்வாய் ராகோ, இல்லை விருச்சிகத்தில் செவ்வாய் ராகோ, இல்லை மீனத்தில் செவ்வாய் ராகோ இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் ரத்தத்தை ப்ளட் டெஸ்ட் எடுத்துக்கணும். ப்ளட் டெஸ்ட் எடுத்துக்கணும். வலி, காய்ச்சல், குடைச்சல், மேல் வலி, கை வலி, கட்டி ஏதாவது ஒரு போட்டு நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கும். இது இப்போது பிறப்பிலிருந்து அது ஒரே இடத்துல தான் இருக்கும். எந்த லக்னத்துக்கு கூடுதலாக அது பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம், மேஷ லக்னம், சிம்ம லக்னம், இந்த லக்கணமாக இருந்துச்சு, ஏழு லக்னமாக இருந்து இந்த 2 கிரகமோ கடகத்துலேயோ இல்லை விருச்சகத்துலேயோ இல்லை வந்து மீனத்துலேயோ செவ்வாய் ராகு சேர்ந்துச்சுன்னா இந்த வலியும் வேதனை போட்டு பாடாப்படுத்தும். இந்த செவ்வாய் ராகு பொறுத்தளவுக்கு இது நீங்கள் நம்பலனாலும் வேண்டாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இவங்க மறுபடியும் சொல்கிறேன், இவங்க இல்லாத ஒன்றை உருவப்படுத்தக்கூடிய ஜாதகர்கள். இவங்க நான் இப்போ தான் அதிக அளவில் இருக்கும். இமேஜினா இப்போ தான் ஏன் பார்த்தேன், இப்போ தான் பேசினேன், இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் பார்த்தேன், இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் அவங்க போனாங்க. அவர் வந்தே 3 மாதம் மேலே இருக்கும், வந்தே 6 மாதம் வந்தே இருக்க மாட்டார், அவர் உயிரோடு இருக்க மாட்டார். எப்படி யாரை சொல்கிறாங்க, அவரு தான் இல்லையே, அப்படியா இது நம்ம யாருன்னு கேட்க கூட முடியாது. எப்படி அவங்க சொல்லும் போது அது உண்மையிலே இருக்கான்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம், பதட்டம், ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், இது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் உள்ளே. இது நல்ல வயலண்ட்டாக இருக்கிறதையும் அதில் பார்க்க முடியுது. கிடைக்கிறது, ஆயுதங்களை எடுக்கிறது, அதுவும் அதில் பார்க்க முடியும். பெரிய ஒரு நிறைய அந்த கிரிமினலாக திங்க் பண்ணுறது எல்லாமே இந்த செவ்வாய் ராகு நினைவில் நிறைய இருக்கும். அது வந்து அந்த மாதிரி சூழ்நிலை தானே. இப்போ செவ்வாய்ங்கிறது இரும்பு சம்மந்தப்பட்ட உபகரணங்கள், அது கத்தியாக இருக்கலாம், என்னென்ன வேணாலும் இருக்கலாம். அது ராகுங்கிறது வந்து அந்த துணிச்சலாக ஒரு விஷயத்தை செயல்படக்கூடிய ஒரு தன்மை. நிறைய குற்றவாளிகள் வந்து உருவாக்கப்படும். இந்தமாரி ஜாதகர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து அவங்கள ஒரு விஷயத்தில் வந்து தன்னை மீறி சில நேரத்தில் செயல்படும்போது ரொம்ப கஷ்டம். இந்தமாரி ஜாதகங்கள் வந்து யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா தயவு செய்து அவன் ஜோதிடம் படிக்கிறத தவிர வேறு வழியெல்லாம் கிடையாது. கடவுளை கேட்டால் தயவு செய்து இப்போயே கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஜோதிடம், ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட பாதையுள்ள நல்லா கடவுள்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். செவ்வாய் ராகை பற்றி நிறைய விஷயம் பேசுவோம். அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய விஷயத்தை பதிவு பண்ணுவோம். கண்டிப்பாக சார். ஏன்னா மற்ற செவ்வாய் ராகு மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் சனிக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றியும் நம்ம நிறைய பேசி ஆகணும். எல்லா கிரகமும் நீங்கள் நல்ல கிரகம் ஒன்றையும் பார்த்துங்களேன். இப்போ குருவோ சந்திரனோ குருவோ புதனோ இதெல்லாம் சேர்த்துச்சுன்னா, இப்போ குருவும் புதனும் சேருது அப்படின்னு வச்சுங்களேன், நீதிபதி வக்கீலும் போராட்டம். நீதிபதிங்கிறது உதாரணமாக, ஏன்னா ஒரு குருவோட ஸ்தானத்தில் இருக்கிறவர் வந்து யார் அப்படின்னா நீதிபதி, அதே புதனோட ஸ்தானத்தில் இருக்கிறவர் வக்கீல். இப்போ நீதிபதியும் வக்கீல் எப்பயும் போராட்டம் இருக்கும். இல்லை இந்த பாயிண்டில் இதை சொல்லணும், இந்த பாயிண்டில் இதை சொல்லணும், இது கரெக்டு தான். ஏன்னா 2 புதன் சேர்ந்து ஒரு குரு என்ன பண்ணு போட்டு ஒழுக்கும். இல்லை அறிவு அனுபவம், பெரிய அனுபவம் அனுபவத்துக்கிட்ட போய் இந்த அறிவு என்ன பண்ணு போட்டி போடும். இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருப்பார். இல்லை இந்த பாயிண்ட் தான் சரி, இதுதான் சரி, அதுதான் சரின்னு அனுபவமாக அறிவாக ரெண்டும் எப்பயுமே இந்த அறிவும் அனுபவம் ஒன்று சேர முடியாது. படிப்பு இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறவன்ட்ட படிப்பு இருக்காது.
படிப்பும் பணமும் இருந்தால் வாழ்க்கை இருக்காது அவனுக்கு. பாருங்களேன், படிப்பும் இருக்கும் பணமும் இருக்கும், அதுக்கு பிறகு வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுருப்பாங்க. கரெக்ட். சரி, இங்கே படிப்பும் இருக்காது, இங்கே பணம் இருக்கும், ஆனால் வாழ்க்கை வண்டியில் விட்டுருவாங்க. இங்கே அறிவு இருக்கும், பணம் இருக்காது, அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. இந்த நீங்கள் ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னு வச்சிங்களேன், எனக்கு தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையை நீங்கள் ஒரு கேள்விக்குறி தான். இப்போ நிறைய வெளிநாடு போகிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, சொத்து வாங்குறாங்க, ஆனால் பிள்ளைங்களும் குடும்பமும் இங்கே தனியாக இல்லை இருக்குது. குடும்பம் பிரியாரு, குடும்பம் இல்லை, குழந்தை குடும்பம் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 50 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க வெளிநாட்டிலேருந்து. எவ்வளோ 60 வயசு 70 வயசு ஒரு வீட்டை கட்டணும், அக்காவை செய்யணும், தங்கச்சி செய்யணும், மாமனை செய்யணும், மச்சனை செய்யணும், பெரியப்பன் சித்தப்பன் நல்லவன் கெட்டவன் உறவுகளை செய்யணும், அது செய்யணும் இது செய்யணும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை நிறைய இழந்துடுறாரு. இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை வரமா சாபமான ஒரு வீடியோவை மொத்தமாக எல்லாருமே கண்டிப்பாக போடணும் சார். இன்னும் வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு தடவை நான் போய் பார்க்கும்போது உண்மையிலே எல்லாம் வரம்னு நினைக்கிறாங்க, அது ஒரு பெரிய சாபம் தான். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில்.